சினிமாவில் ஒரு காலத்தில் வந்து இசையமைப்பாளர்கிட்ட உதாரணத்தை சொன்ன இளையராஜான்னு வச்சுக்கோங்களேன். இளையராஜாட்ட மறுபேச்சே கிடையாது. அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு புது இயக்குனராக ஒரு 2 படம் பண்ண இயக்குனர்னா அவர்கிட்ட போய் நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லிட்டீங்கன்னா அவர் கொடுக்குறது தான் பாட்டு. அந்த பாட்டு ஹிட்டு, அது வேறு விஷயம். பெருசாக அங்கே அவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு அங்கே நேரம் இருக்காது. காலையில் சொல்லுவாங்க நிறையா, காலையில் போவோம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 5 பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு வந்துடுறாரு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இங்கே அங்கே போகிறாங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே தூக்குறாங்க, ஃப்ரெண்டாக விளையாடுறாங்க. அப்போ நம்ம நெல்சன் கூட சொன்னார், அந்த ரூம் அவங்க கம்போசிங் மேலே பூரா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க, ஒருத்தன் படுத்து கிடக்குறான், ஒருத்தன் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியாக வந்து வேலையை செய்வாங்க. அதாவது இது வந்து கிரியேட்டிவிட்டி ஒர்க்கில் வந்து நம்ம பெட்டியை திறந்து உட்காந்து டைப் பண்ணுற என்ட்ரி போட்டது கிடையாது. இது நம்ம பேசிக்கிட்டே இருப்போங்க. பொதுவாகவே இந்த கம்போசிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, இளையராஜா கம்போசிங் விட்டுருங்க. இளையராஜா கம்போசிங் அவர் மட்டும்தான். நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக 5 பாட்டு வந்துடும். கரெக்டாக நீங்கள் படத்தில் மேட்ச் பண்ணால் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும். அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது வேறு விஷயம். மற்ற இசையமைப்பாளர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் டியூனை சொல்லிவிட்டு அப்புறம் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு டீ சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நடந்து போவாங்க, அதை வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, ஊருக்கு அதை உலகத்தெல்லாம் பேசிட்டு அப்புறம் ஒரு டியூன் அப்படியே அவங்களுக்கு வரும். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் ஒரு இது. ரஹ்மானுடைய மியூசிக் கம்போசிஷன் அது தெரியும் எல்லாருக்கும். மிட் நைட்டில் ஆரம்பித்து விடிய காலம் முடியும். ஃபுல் டீமே கொண்டு உட்கார வச்சிருப்பார். எந்த நேரத்தில் யார் தேவைப்படுதோ அவங்களை கூப்பிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவார். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு. இப்போ இவங்க டீமை பார்த்தா ஒரு ஜாலியான டீமாக இருக்குது. லோகியாக இருக்கட்டும், இந்த நெல்சனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அங்கேயே சாப்பிட்றது, படுக்கிறது, இன்றைக்கி மூடலைன்னா வேலை நாளைக்கு பண்ணுவோம், கடையை தூக்கி போடு அப்படின்னு போகிறது. அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. புதுசாக பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த்தோடு பண்ணுற விஷயம்.